உங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்கள். இன்றைய தலைப்பு நிதானமின்மை என்றால் என்ன, அதற்கான வழி என்ன என்று பார்ப்போம். நிதானமின்மை என்பது நம் கவனத்தை சிதைக்கக்கூடிய எண்ணங்களின் கொந்தளிப்பு. அதாவது ஒரு செயலை செய்வதற்கு நமக்கு தேவையே நிதானம்தான். இந்த நிதானமின்மை எப்படி உருவாகுது அப்படின்னா, எந்த செயலை செய்கின்றோமோ அந்த செயலை பற்றி முன்பு ஏற்பட்ட கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளின் தொகுப்புகள் ஒன்றாகி நிகழ்கால வாழ்க்கையை, நிகழ்கால செயல்களை, நிகழ்கால சிந்தனைகளை நேரடியாக அது பாதிக்கின்றது. நிகழ்காலத்தில் நீங்கள் முழுமையான கவனத்தை செலுத்தும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த பதில்கள், எதிர்பார்த்த செயல்கள், எதிர்பார்த்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பும் எதிர்காலத்தில் எதிர்பார்க்கின்ற எதிர்பார்ப்புகளும் இரண்டும் ஒன்று சேர்ந்து நிதானத்தை இழக்கச் செய்கின்றது. அதனால தான் ஒரு செயலை முழுமையாக நாம் சிந்திக்க முடியல, முழுமையாக கவனிக்க முடியல. முழுமையாக கவனம் இல்லாததால் முழுமையான சிந்தனை வருவதில்லை. முழுமையான சிந்தனை வராதனால முழுமையான செயல்கள் நடப்பதில்லை. அப்ப நிதானமின்மைக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகள், உணர்ச்சி முடிச்சுகள். அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு செயல் நம்ம செய்யும் போதும் அந்த செயல்கள் மூலயமாக உங்களுக்குள் பதிகின்ற எதிர்மறை எண்ண ஓட்ட பதிவுகள் அல்லது உணர்ச்சி முடிச்சுகள் என்று சொல்கின்றேன். அந்த பாதிப்புகள் தான் எதிர்கால வாழ்க்கையில் நம்மை பாதிக்கின்றது, நிகழ்கால வாழ்க்கையும் பாதிக்கின்றது. இதுதான் நிதானமின்மை என்று சொல்கின்றேன். அப்போ ஒரு மனிதனுக்கு தேவையே நிதானம். அப்ப இந்த நிதானம் எப்பொழுது வரும்? நிதானமாக இருந்தா நம்ம தெளிவாக சிந்திக்க முடியும். அப்ப நிதானத்துக்கு என்ன வழி? முதல் விஷயம், இந்த கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து விடுதலை அடைய வேண்டும். இரண்டாவது, மீண்டும் பதியாமல் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். ஏன் நமக்கு ஒவ்வொரு சம்பவத்திலும் உள்ளுக்குள் ஆழமாக பதிகின்றது பாதிப்புகள்? ஏன் பதியுது அப்படின்னா, நம்முடைய உணர்வு தான் இதுக்கு அடிப்படையான காரணம். நம்முடைய உணர்வு, ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து நம்ம கவனத்தை செலுத்தினோம்னா எந்த பதிவுகளும் பதியாது, எந்த ஒரு உணர்ச்சி முடிச்சு நம்ம சிக்க மாட்டோம். அப்ப இந்த ஆனந்தம் என்கின்ற இருப்பாகிய உணர்வு தான் மிகவும் முக்கியம் என்று சொல்கின்றேன். இந்த ஆனந்தம் என்கின்ற உணர்விலிருந்து நீங்க சிந்திக்கவோ கவனிக்கவோ துவங்கினால் முழுமையான சிந்தனை உதித்து அந்த சிந்தனையை செயலாற்றக்கூடிய சக்தியும் உங்களுக்கு முழுமையாக உள்ளுக்குள்ளிருந்து வெளிப்படுகின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு செயல் நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கணும்னா என்ன தேவை? முழுமையான கவனம் தேவை, முழுமையான சிந்தனை தேவை, அந்த சிந்தனையை செயலாற்றக்கூடிய சக்தியும் தேவை. இந்த மூன்றும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆனந்தம் என்கின்ற உணர்வே அதை வெளிப்படுத்துகின்றது. இந்த ஆனந்தம் என்கின்ற சக்தி மிகப்பெரிய பலமாக உங்களுக்குள் இருந்து உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இது மட்டுமல்ல, இந்த ஆனந்த உணர்வு ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் திருப்தித்தன்மையும் நிறைவுத்தன்மையும் தந்து கொண்டே இருக்கின்றது. எந்த செயலை செய்வதற்கு முன்பும் உங்களுடைய இருப்பாகிய ஆனந்தம், இந்த நிறைவுத்தன்மையிலிருந்து நீங்கள் கவனம் செலுத்தும் பொழுது எந்த ஒரு ஆசையிலும் சிக்காது, எந்த ஒரு பயத்திலும் நம்ம சிக்க மாட்டோம். தெளிவான ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வோம். இதன் மூலமாக உங்களுக்குள் நிதானம் பிறக்கும். இந்த நிதானம் என்கின்ற தன்மையை உணர்வதற்கு நேரடியான வழி
ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயே இருக்கின்ற ஆன்மா என்கின்ற, உயிர் என்கின்ற, ஜீவாத்மா என்கின்ற இருப்பாகிய ஆனந்த சக்தியை உணருங்கள். என்னுடைய மொத்த சத்சங்கத்தின் சாரம் ஒன்றே ஒன்றுதான். உன் உயிராகிய இருப்பாகிய ஆனந்தத்தை உணருங்கள். ஆனந்தத்தை உணர்ந்து நிறைவுத்தன்மையோடு, தெளிவுத்தன்மையோடு வாழ்க்கையை சந்தோஷமாக கொண்டாடுங்கள். ஆனந்தமான வாழ்க்கை உங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. ஆனந்தமான ஆரோக்கியத்தை உருவாக்க முடியும். ஆனந்தமான மனத்தெளிவை உருவாக்க முடியும். ஆனந்தமான செல்வத்தை நம்மால் உருவாக்க முடியும். ஆனந்தமான உணர்விலிருந்து உறவுகளோடு இனிமையாக நம்மால் வாழ இயலும் என்பதை இதன் மூலமாக சொல்லிக் கொள்கின்றேன். ஆகையால் ஆனந்தத்தை உணர்ந்து ஆனந்தமாக வாழுங்கள். உங்கள் எல்லோருக்கும் ஆனந்த நன்றிகள்.